evening all. Hi 11th standard students. So now Mridula from Harder Learning. So let us start the class with error analysis. Okay va? So இன்னைக்கு நம்ம physicsல first chapterல the most important topic ஆன error complete discuss பண்ண போறோம். But part by part. இன்னைக்கு நம்ம படிக்க போறது நான் டீச் பண்றதை இன்னைக்கு நீங்க என்னோடயே சேர்ந்து படிச்சு முடிச்சிருங்க. You don't have to sit and study alone. Okay va? Clear? Yes. Class ஆரம்பிக்கலாமா? So everybody is ready? Yes. Hi. Yes guys. So இன்னைக்கு நம்ம error analysis டீடைலா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எரர்னா என்ன, படிக்கக்கூடிய எல்லா டெஃபினிஷன்ஸும் இப்போ நான் டீச் பண்றேன் அப்படின்னா இப்பயே கையோட படிச்சு முடிச்சிருங்க. ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது அது அப்படியே உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். ஸோ அந்த ஸ்லைட்ஸுமே மோஸ்ட்லி வந்து நான் எழுதி தான் எடுக்க போறேன். நீங்க என்னோட சேர்ந்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் பி லைக் மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ ஸ்டார்ட் வித் எரர்ஸ் டுடே. எஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட கைட் புக்ஸ் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கைட் புக்ஸ் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எழுதுனா நான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் காப்பியும் வந்து நம்ம கைட் புக்கோட சாம்பிள் இங்கே வச்சிருக்கேன். ஸோ அதில் இருக்க மாதிரி ஆன்சர்ஸ் எழுதுனா யூல் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஐ ஷோ யூ த ஹார்ட் காப்பி. ஸோ லைவ் முடியும் போது ஐ ஷோ யூ த ஹார்ட் காப்பி எப்படி கைடு இருக்க போகுது அப்படின்னு. ஸோ 12th கைடு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி 11th கைடும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஐ ஷோ யூ டு யூ ஒன்ஸ். ஓகே. ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்போ எரர் அனாலிசிஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு நான் ஒரு ஹோம் ஒர்க்கும் கொடுப்பேன். ஸோ புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 1 mark கொஸ்டின். இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேடியஸ் வந்து 2% அப்படின்னா எரர் ஓகே தென் எரர் இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன, இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணக்கூடியது. ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எரர் மெஷர்மெண்ட்லேயும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து லென்த் ஆஃப் த பாடி பர்சன்டேஜ் எரர் கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகே. அண்ட் நீட் அண்ட் ஜேடபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் சாப்டர் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் எனக்கு சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி பேரலாக்ஸ் மெத்தடும் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் we are going to start with the error. ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ எரர்ஸ் கொஞ்சமாக முடிச்சுட்டு ஓகே திஸ் we did in the last session. ஸோ 1 year caliper ஸ்க்ரூ காஜில் நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருந்தோம். ஸோ அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. ஸோ டைப் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டீட்டெயில் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் எப்படி இருக்கணும், இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ கிளியர் எவ்ரிபடி? ஸோ அதே மாதிரி சிம்பிளாக படிக்கலாம். அண்ட் அதே சமயம் வந்துட்டு இன்றைக்கி இந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறீங்க படிக்காமல். நோ, பிடிஎஃப் ஐ வில் ஷேர் இட் இந்த வாட்ஸ்அப் சேனல். சரியா வித்யாஸ்ரீ? நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரொபகேஷன்னா என்ன, ஸோ மல்டிப்ளிகேஷன், இது எல்லாமே எரர் 2 குவான்டிட்டியில் எப்படி இருக்குது அடுத்தடுத்த கிளாஸஸில் இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் அண்ட் ஐ சால்வ் த ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ ப்ராப்ளமும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி சால்வும் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ நவ் ஐ ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எரர்னா என்னப்பா, வாட் இஸ் எரர்? நீங்கள் பண்ண எரர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்க போகுது? எஸ், எரர் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் ஆக்சுவலி எரர்? மெஷர்மெண்ட்டில் வரக்கூடிய எரர் அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் டாக்கிங் ரைட்டிங் தான். ஸோ நீங்கள் அதனால் பயப்படாமல் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே சொல்லலாம். எஸ், டெய்லி கிளாஸஸ் இருக்க போது. லாஸ்ட் கிளாஸ் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த ப்ரீவியஸ் டாபிக்பா பேரலாக்ஸ் மெத்தட்லாம் நம்ம பார்த்தோம். ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ முதல்ல ஓகே எரர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் இட் ஆக்சுவலி? எஸ், வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கா? மைக் வந்து இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஹியர். இதுக்கு மேலே நாம் தான் கற்றி பேசணும். நீங்கள் வேணால் கொஞ்சம் வாய்ஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஐ எம் டாக்கிங் இன் மை ஃபுல் வாய்ஸ். சரியா? கிளியர்? எஸ். ஸோ இப்போ எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அப்படின்னா பேசிக்கலி வந்துட்டு நம்ம ஏதோ வந்துட்டு நாட் ஆடிபிள் அட் ஆலா. எனக்கு நல்லா கேட்குற மாதிரி இருக்கே. ஸோ இல்லைன்னா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. ஐ செக் இன் மை ஃபோன். think we are audible னு நினைக்கிறேன். Yes, voice is clear.
கேக்குதேப்பா. Maybe Sahana's diary, I think you need to check your phone actually. சரியா? ஸோ இப்போ எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலி லைக் நம்ம ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். இல்லை நம்ம ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணுறோம். ஸோ ஒரு 10 மீட்டர் இருக்குது, ஆனால் நான் அதை கரெக்டாக மெஷர் பண்ணல. ஸோ அது 9.5 இருக்கலாம், நான் ஒரு 10ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி எரர்ஸ் நம்ம மெஷர்மெண்ட்டில் பண்ணுறது தான் வி டாக் அபவுட் கம்ப்ளீட்லி ஹியர். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இதை அன்சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அன்சர்டைனிட்டி இன் மெஷர்மெண்ட்டை தான் வி கால் இட் ஆஸ் errors. ஓகேவா? ஸோ அன்சர்டனிட்டி இந்த மெஷர்மெண்ட்ஸ். சரி, அப்போ அதே மாதிரி வந்து இதில் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we need to talk about the first one, systematic errors. ஸோ ஒவ்வொரு எரரையும் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எரர்னா என்னென்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த எரரில் எத்தனை வகையான எரர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எரர் வந்து சிஸ்டமேட்டிக் எரர். ஓகேவா? ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் இருக்குது. இல்லை வேறு என்ன எரர் வரலாம் அப்படின்னா ரேண்டமாக எரர் வரலாம். ஓகேவா? ஸோ we will get random error. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஸ் எரர் வரலாம். ஸோ இது மாதிரி வந்து 3 விதமாக நம்ம எரரை ஃபஸ்ட்டு பிரிச்சுருவோம். ஓகே, இது வந்து ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர் அண்ட் கிராஸ் எரர்னு பிடிச்சாச்சு. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி a detailed question and most important one கூட. ஸோ படிக்க கஷ்டமே பட வேணாம், just study together in a very easy way. சரியா? சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், ரேண்டம் எரர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி கிராஸ் எரர் இருக்குது. ஸோ எரர்னு என்னன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எரர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா ஒரே எரர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ சிஸ்டம்லேயே ஃபால்ட் இருக்க மாதிரி அந்த எரர் என்ன ஆகிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எரரை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ சிஸ்டமேட்டிக்காக அது என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரே எரர் திரும்ப திரும்ப வருது. ஸோ ரீப்ரொடியூசபிள் எரர்ஸ் தான் we call it as systematic error. ஓகேவா? ஸோ அதை நான் அப்படியே இங்கே வேர்ட்ஸில் எழுதுகிறேன், நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறது என்னப்பா, விச் இஸ் நத்திங் பட் reproducible inaccuracies. ஓகே, reproducible inaccuracies. ஸோ இதை தான் we call it as systematic error. ஓகேவா? ஸோ அப்போது எதனால் வருது, ஸோ இப்போ நாம் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய எரர். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்க, அதே தப்பு பண்ணும்போது அந்த எரர் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, யூஸ்வலி வந்துட்டு இட் கம்ஸ் த்ரூ த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சுச்சா? ஒரே எரர் என்ன ஆகிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, அதுதான் நம்ம சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எங்கெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை தப்பு திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா அது பேர் என்னது, சிஸ்டமேட்டிக் எரர். ஓகே, கிளியரா? ஸோ இப்போ அடுத்த டைப் நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிற இந்த டாபிக்ல இன்னும் சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, சிஸ்டமேட்டிக் எரர் கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் புட் அ தம்ஸ் அப். கொஞ்சம் வந்து ஆக்டிவா நீங்க எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கேன் ஜஸ்ட் புட் அ தம்ஸ் அப். ஏதாவது ஒன்று புரிஞ்சுது புரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்கள் படிச்சே முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இட் வில் பி அ லிட்டில் டஃப் டாபிக்ப்பா. ஓகேவா? ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரையான சாப்டர் இதெல்லாம். பிகாஸ் நான் படிக்கும் போதே வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ லைக் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் we don't feel like reading this question. அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கா? ஈஸின்னு தெரியும், கண்டிப்பாக வரும்னு தெரியும், ஆனால் படிக்கிறதுக்கான அந்த ஒரு போட்டு மட்டும் இந்த கொஸ்டினை நோக்கி வராது. ஸோ அதுக்கு தான் சொல்ல, நீங்கள் தனியாக படித்து அதை கஷ்டப்படவே வேணாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது இங்கேயே படிச்சுட்டே போயிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1 hourக்குள்ளே இந்த கம்ப்ளீட் டாப்பிக்கே நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஓகே, எஸ். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் நிறைய பேர் இன்னும் கேட்டகரிஸ் ஆகி இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் எப்போ வரலாம்? நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுறதுனால வரலாமா, இல்லை மிஷினை தயாரிக்கும் போதே தப்பு வரலாமா? எஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே, when it is not calibrated properly. ஓகேவா? ஸோ தயாரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட அந்த ரீடிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயே ஏதாவது தப்பு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த எரர் பேர் தான் என்னது, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஓகேவா? சப்போஸ் வந்துட்டு ஓகே, ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து விக்டர் இட் இஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஐ வில் பின் இட் ஒன்ஸ் த live is over, I'll put it off. Okay va? So not calibrated properly.
ஓகே ஸோ நாட் கேலிப்ரேட்டட் ப்ராப்பர்லி. அதாவது அண்ட் அதுவும் இல்லாமல் சப்போஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கன்னா நீங்கள் ஒரு மீட்டர் ஸ்கேலில் ஸோ உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும்போது அதோட கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நீங்களே ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக ஒரு 5 வருஷத்துக்கு அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட கார்னர்லாம் எப்படி ஆயிடும், அங்கே மெஷர்மெண்ட்டே ஸோ 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாதி இந்த 15ல் பாதி காணாமல் போயிடும். அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பு வருமா வராதா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் we call it as instrumental errors. யூஸ்வலாக மெஷர்மெண்ட் அதாவது அதை தயாரிக்கும் போதே அப்படி ஆகலாம், இல்லை இந்த கார்னர்ஸ் எல்லாம் தேய்மானமாகி இருக்கலாம். ஓகேவா? இட் இஸ் end is worn out. ஓகேவா? ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மெஷினில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ணுறீங்கன்னா வரக்கூடிய எரரை நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் திரும்ப திரும்ப வரும். எப்படியெல்லாம் வரலாம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னால வரலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த டைப் நம்ம பார்க்கலாமா? ஸோ வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன். ஸோ நீங்கள் ஒழுங்காக மெஷர் பண்ணாதனால வரக்கூடியது. ஓகே, இம்பர்ஃபெக்ஷன்ஸ். Okay, in experimental technique or procedure. In experimental technique or procedure. Okay va? So அதுதான் என்ன அப்படின்னா நம்ம ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஏதாச்சும் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டோம். எஸ், இம்பர்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய நம்ம பண்ணக்கூடிய எரர்ஸை தாண்டி மிஷின்லேயுமே ஒரு சில அதை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மிஷினுக்கான ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ நீங்கள் படிக்காமல் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வரக்கூடிய வேல்யூவும் எப்படி இருக்க போகுது, தப்பாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட எரர்ஸ் தான் we call it as imperfections in experimental technique. சரியா? ஸோ நம்ம தப்பு இன்னும் நம்ம இன்னும் நிறைய தப்பு பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, நம்ம தப்பெல்லாம் என்ன பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏகப்பட்ட மேனுவல் எரர் பண்ணுவோம். ஓகே, ஒரு சின்ன வேல்யூ அது எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு தான். மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியிலலாம் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு. பட் இது வந்து யூஸ்வலி லிமிடேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ லிமிடேஷன்ஸ் இன் experimental arrangements. Other than we call it as okay the second type of error. இதெல்லாமே எதுல பார்த்துட்டு இருக்கோம், systematic error. so நான் first error னா என்ன சொன்னா uncertainty அப்படினு சொல்லிட்டேன். generally நம்ம error எப்படி பிரிக்க போறோம், classify பண்ண போறோம், systematic error னு சொல்லுவோம், random error and gross error. ஓகேவா? ஓகே, RSG GSR நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? SRG. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர். ஸோ இதுதான் வந்து டாப் மோஸ்ட் எரரோட கிளாசிஃபிகேஷன். அதில் முதல் எரர் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு தப்பு வருது அப்படின்னா அதுதான் சிஸ்டமேட்டிக் எரர். அந்த சிஸ்டமேட்டிக் எரரை இன்னும் நமக்கு பிரிக்கிறோம். ஸோ எப்படியெல்லாம் சிஸ்டமேட்டிக் எரர் வரலாம் அப்படின்னா முதல்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால வரலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு ஒழுங்காக தயாரிக்கவே இல்லை அப்படின்னு வரலாம். ஸோ மேபி இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அப்படி நீங்கள் மெஷர் பண்ணும்போது அதில் ஒரு சில எரர்ஸ் எல்லாம் நமக்கு வரலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன். ஸோ நீங்கள் ஒழுங்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணல அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய எரர்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ இது வந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். ஸோ இது வந்து அடுத்த டைப் ஆஃப் எரர். ஸோ இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது ஒழுங்காக கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம டெஃபினட்டாக வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். அடுத்தது இதுலேயே மூணாவது டைப், இதுதான் வந்து பர்சனல் எரர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னவா இருக்க போகுதுப்பா, பர்சனல் எரர்ஸ். ஓகே, ஸோ இப்போ பர்சனல் எரர் யார் பண்ணுவா? இப்போ இதுதான் என்னது நம்ம பண்ணக்கூடிய தப்பு. ஓகேவா? ஸோ நமக்கு எது புரியலப்பா? ஸோ சுபாகனி இஸ் யூனிட், லிசன் டு மீ கிளியர்லி. இதோட 4 தடவை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். மேபி என்ன கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வாங்க, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பர்சனல் எரர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஓகேவா? ஸோ எரர்ஸ் டியூ டு இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஸோ எரர்ஸ் டியூ டு இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம பண்ணக்கூடிய தப்பு தான் எதில் வரப்போகுதுப்பா, பர்சனல் எரர்ஸில் வரப்போகுது. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணலாம்? எஸ், ஏன்னா ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் ஐ டோல்ட் யூ இட் இஸ் தேர் இந்த லைவ் இப்படி போயிட்டுருக்கா. ஓகே, போயிட்டுருக்கும் போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see the description. I'll show you once again.
ஸோ இப்படி நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா you can see this description. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கனாலே you will have the WhatsApp link here. ஓகேவா? எஸ், ஆல்ரைட். ஸோ இப்போ எரர்ஸ் டியூ டு இண்டிவிஜுவல்ஸில் வரலாம். ஸோ நம்ம இன்கரெக்ட் இனிஷியல் செட்டப்னால ஓகே நம்ம பண்ணக்கூடியது தான். நம்ம பாட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து வேகமாக வந்து ஓகே எதுவுமே செட் பண்ணாமல் இப்போ இந்த லேப்லலாம் வந்து அவசரமாக ஓடி வரும் இல்லையா? ஸோ ஓடி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சே ஆகணும். அப்புறம் கட்டாயத்தில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது கரெக்டாக கூட தெரியாது. ஸோ எடுத்து ரேண்டமாக யாருக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்த வேல்யூவே நம்ம எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படிலாம் வரதெல்லாம் பர்சனல் எரர் வரும். இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வந்துட்டு இருக்கு? சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இன்கரெக்ட் இனிஷியல் செட்டப்னால வரலாம். ஓகே, ஸோ ரொம்ப கேர்லெஸ்னஸ்ஸாக இருக்கிறது. ஓகே, பேசிக்கிட்டே மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும் கேர்லெஸ்ஸாக. ஓகே, டியூ டு இம்ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ். ஓகே, ஸோ டியூ டு இம்ப்ராப்பர் Yes guys, okay? Can we start? Clear? Think we are okay? So I'll just start. Yes, fine. So ஆரம்பிக்கலாமா? Yes. A small issue. I think we need to sort that out in the next classes. So really sorry for this short break. I think can we continue? Yes, continue பண்ணலாமா? Everybody is here, okay? Start பண்ணுவோமா? Okay, so I think all good. So error I think திரும்ப நான் ஒரு தடவை ஒரு 5 minutes recall பண்ணிடுறேன். We started with errors. So errors in measurements அப்படின்னா என்னன்னா error அப்படிங்கிறது uncertainty. எதனால வருது? ஷோரா இதனால தான் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம எரர்னு சொல்றோம். ஸோ நம்ம எப்படி வந்து யூஸ்வலாக வந்து 5x3 வந்துட்டு ஆர் 2x3 5ன்னு போடுவோம், இல்லை 2+3 வந்துட்டு 6ன்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய எரர்ஸை மெஷர்மெண்ட்ஸில் எதுனாலலாம் வரலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கிளாசிஃபிகேஷனில் சிஸ்டமேட்டிக் எரர் இருக்குது, ரேண்டம் இருக்குது, கிராஸ் எரர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எரர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறது என்ன? நான் திரும்ப ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுதான் சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ தப்பு திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ the first one என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எரர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயாரிக்கும் போது ஏதாச்சும் எரர் வந்துருச்சு அப்படின்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த மீட்டர் ஸ்கேலை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, பார்த்தா கார்னர்ஸில் அந்த ஸ்கேல் ஒழுங்காகவே இல்லை அப்படின்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் ஆகலாம். அடுத்து வேற என்ன சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வரலாம்? இம்பர்ஃபெக்ஷன். ஸோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு மேபி லைக் நமக்கு வந்துட்டு சரியான லைக் ப்ராப்பர் செட்டப் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனால வரலாம். அதே அடுத்து பர்சனல் எரர்லையும் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். இப்போ நான் பண்ணுற ஒரு தப்பு, ஸோ நான் வேகமாக வந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸை ரீடிங்கை கரெக்டாகவே பார்க்காம பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் சிஸ்டமேட்டிக் பர்சனல் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் செட்டப் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறதுனால வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேர்லெஸ்ஸாக நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக்கிட்டே மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கூட இந்த மாதிரி குட்டி எரர்ஸ் எல்லாம் கூட வரலாம். அண்ட் அடுத்தது வந்துட்டு ப்ரிகாஷன்ஸ். ஓகே, இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம்
இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்காம பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் த பர்சனல் எரர். ஸோ இப்போ இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம எதில் பார்த்துட்டு வந்திருக்கோம், சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் இன்னும் 2-3 எரர்ஸ் எல்லாம் இருக்கு. வில் ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ கிளியர் எவ்ரிபடி? இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தது எல்லாமே குயிக்காக ரீகால் ஆயிடுச்சா? ஸோ நான் கொஸ்டின் கேட்காம லைக் ரீகால் ஆகுமா, என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? ஸோ குயிக்காக யாருக்கெல்லாம் ரீகால் ஆச்சு ஒரு மெசேஜ் பண்ண முடியுமா? ஸோ வில் மூவ் இன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த ஒரு 15 மினிட்ஸில் அப்படியே குயிக்காக சொல்லுங்கள். யூ டோன்ட் ஹாவ் டு கம் அண்ட் ரீட் பேக் அகைன். திரும்ப நீங்கள் வந்து படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இதை நான் சொன்னதை ஒரு 2 மினிட்ஸ் அந்த டெக்ஸ்ட்டாக மட்டும் போடுங்க. ஓகே, லெட் மீ செக் த கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன் யார் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு. பிகாஸ் கமிங் ஹியர் நோ வேஸ்டிங் டைம் அட் ஆல். ஸோ நம்ம படித்ததை அப்படியே குயிக்காக ரீகால் பண்ணுங்க. தர்ஷன் 12th மேக்ஸ் நேற்று லைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குப்பா. ஓகே, ஸோ நேற்றோட லைவை நீங்கள் செக் பண்ணலாம். கைஸ் கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ கேன் யூ டெல் மீ வாட் ஐ செட்? ஸோ இப்போ நம்ம பண்ணதை அப்படியே சம்மரைஸ் பண்ணுங்களேன். புக்லலாம் எப்படி சம்மரி கொடுத்துருக்காங்க. இந்த 15 நிமிஷம் சாலிடாக நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது நான் 4 தடவை ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ குவிக்லி லெட் மீ நோ வாட் யூ ஸ்டடிட் இன் த 15 மினிட்ஸ். சுபி வர்ஷா, நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை தாண்டி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்ல வந்தால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எஸ் கைஸ், ஸோ வாட் டிட் வி ஸ்டடி நவ்? என்ன படித்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ எரர்ஸில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது சொல்கிறீங்களா? ஸோ வாட் ஆல் டிட் வி ரீட் நவ்? 12th மேக்ஸ் நாளைக்கு இருக்கும்பா டெஃபினெட்லி. ஓகே, ஸோ நான் அடுத்த எரர் போகலாமா? ஸோ ரெடி டு சே. அப்போ கிளாஸ் கவனிக்கலன்னா நோ பாயிண்ட் இன் லிசனிங். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் ஓகே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸாம்லேயும் மறக்காமல் இருக்கும். ஸோ சும்மா நம்ம இதே மாதிரி அமைதியாக இருந்தோம் அப்படின்னா மார்க்கும் அதே மாதிரி அமைதியாக தான் கிடைக்கும். யூ நீட் அ பிளாக் பஸ்டர் மார்க். நீங்கள் அதே மாதிரி நீங்களும் மாறிடும். ஓகே, கம் அப் அண்ட் டெல் மீ வாட் ஆக்சுவலி யூ ஸ்டடிட் இன் திஸ். ஒரு 15 மினிட்ஸ் கதை கேட்டோமா? ஸோ கதையை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் என்ன கதை கேட்டீங்க அப்படின்னு. கதை அப்படியே மறைஞ்சிச்சுன்னா மார்க் வராது. மார்க் வேணும் அப்படிங்கும் போது டக்குன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்டிவாக இருங்க. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் தேர் லைக் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கா, தப்பு இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் கம் அப் அண்ட் சே. ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் எங்கே போனாலும் யூ நீட் டு சே லைக் ஆன்சர் கேட்டால் யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ லெட் மீ நோ. ஓகே, பி போல்ட் அண்ட் லெட் மீ நோ. நீங்கள் தப்பு பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ கம் அப் வித் சம்திங் அண்ட் சே. ஓகே தர்ஷன், ஐ டோல்ட் யூ இட் இஸ் டுமாரோ. நோ ஸ்பேமிங் ஹியர். ஓகே சரியா? ஸோ இப்போ அடுத்தது நான் போகவா? ஸோ டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால எரர்ஸ் வரலாமா? தாராளமாக கண்டிப்பாக வரலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் காசஸ்னால வர்றது என்னென்ன எரரு பார்ப்போமா? எஸ், ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச்னால. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர். ஓகே, ஹியூமிடிட்டி இல்லை ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி இதில் சேஞ்சஸ் வரதுனால வரக்கூடிய எரர்ஸ். ஸோ மெஷர் பண்ணும்போது திடீர்னு காற்று அடிச்சிருச்சு அப்படின்னா அதில் ஏதாச்சும் கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம அதை செக் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் காசஸ்னால வரக்கூடிய எரர்ஸ். இதை தாண்டி இன்னொரு ஃபேக்டரும் ரொம்ப முக்கியம், லீஸ்ட் கவுண்ட் எரர். ஓகேவா? ஸோ த லாஸ்ட் சிஸ்டமேட்டிக் எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கில் கடைசி ஒன் எது அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் எரர்ப்பா. ஓகே, ஸோ கடைசி ஒன் என்ன அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ இப்போ லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீஸ்ட் கவுண்ட்னா என்ன? வாட் இஸ் ஆக்சுவலி த லீஸ்ட் கவுண்ட்? ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இந்த ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் கேலிப்பர்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கும்போது ஐ டோல்ட் யூ வாட் இஸ் ஆக்சுவலி த லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு. ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா என்ன? வேகமாக குயிக்காக யாருனாலையாச்சும் சொல்ல முடியுமா? வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட்? எஸ், ஸோ லீஸ்ட் கவுண்ட்னால வரக்கூடிய எரரை நம்ம லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் ஆக்சுவலி லீஸ்ட் கவுண்ட்னா என்னது? ரொம்ப ஒரு பெரிய வேல்யூவாக இருக்குமா இல்லை கம்மி வேல்யூவாக இருக்குமா? லீஸ்ட் அப்படின்னு பேர்லேயே இருக்குது. அப்போ ரொம்ப கம்மியான வேல்யூ தான் இல்லையா? எஸ், ஸோ அப்படிங்கிறது த ஸ்மாலஸ்ட் ஓகே வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட். ஓகே, ஸோ த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நான் எழுதுகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எஸ், வெரி குட், ரைட் இந்து. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் okay by measuring instrument. so the measuring instrument measure பண்ணக்கூடிய ஒரு smallest value. okay, definition இது வந்து நீங்க அப்படியே ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா?
அண்ட் இதனால வரக்கூடிய எரர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி எரர்ஸ் வரும் இல்லையா அந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் ஓகே லீஸ்ட் கவுண்ட்னால வர எரர் தான் லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா எரர் டியூ டு திஸ் we call it as least count error அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொஞ்சம் நல்லா லைக் என்ன சொல்கிறது ஹை ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் எரரே வராது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ சரியில்லை அப்படி இந்த மாதிரி ஒழுங்காக இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால தான் இந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் வரலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இஃப் யூ யூஸ் அ ஹை ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தென் திஸ் லீஸ்ட் கவுண்ட் எரர் கேன் பி கம்ப்ளீட்லி அவாய்டட் எழுதலாமா ஸோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இதுக்கான சொல்யூஷனை நான் இங்கே கொடுக்குறேன் ஸோ ஹை ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த எரரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ தட்ஸ் ஆல் ஓகே ஸோ we're done with the systematic errors clear-ஆ ஸோ பிராய் இந்து அஃப்ரீன் இருக்கீங்களா தர்ஷன் ஓகே கிளம்பியாச்சு சுபா அருண் are we all clear சுபி வர்ஷா கணேஷன் so all of you clear with the systematic errors அஞ்சு டைப்பை டக்குன்னு ரீகால் பண்ணிடலாமா இன்ஸ்ட்ருமெண்ட்னால வரலாம் அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம் பர்சனலாக நம்ம பண்ணலாம் அந்த தப்பை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வரலாம் ஓகேவா இல்ல லீஸ்ட் கவுண்ட் எரரா இருக்கலாம் so these are the systematic errors so we done with the systematic errors so ரெண்டாவது எரர் பார்க்கலாமா அப்ப இது என்ன எரர் ரேண்டமான எரர்ஸ் so ரேண்டமான எரர்ஸ் எப்படி வரப்போகுது அது எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணலாம் ஓகேவா so ரேண்டம் எரர் முடிச்சோனே கிராஸ் எரர் பார்க்கலாம் அண்ட் அதோட ஒரு ப்ராப்ளமும் எனக்கு முடிஞ்சா நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேவா நவீன் can we proceed so சுபா நவீன் இந்து அஃப்ரீன் பிராய் so many guys here yes random error பார்க்கலாமா so random பார்க்கும்போது so random எப்படி வரும்பா randomமா வரப்போகுது so எப்படி வரும் அப்படிங்கிறதே தெரியாது okay bio வேணுமா so I'll come up with the bio in few days maybe give me some time okay we'll start the next week yes okay so அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா random error okay so random error சொன்ன மாதிரி so பனா பாண்டி okay so 10th class எனக்கு இல்லப்பா really sorry hi எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஜெகன் நோ கிளாஸ் டுடே ஸோ பாண்டி ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸில் இன்றைக்கி தான் நான் பார்க்குற மாதிரி இருக்குது எஸ் சார் நோ ஓகே ஸோ ரேண்டமாக அன்பிரடிக்டபிளாக வரக்கூடியது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த ரேண்டம் எரர் ஓகேவா வேரியேஷன்ஸ் இன் ரீடிங் ஓகே ஸோ ரேண்டம் அண்ட் அதை நம்ம யோசிக்க முடியுமா ஓகே இப்படி தான் வரும் அப்படின்னு அப்போல்லாம் யோசிக்கவே முடியாது அன்பிரடிக்டபிள் ஓகே வேரியேஷன் இன் ரீடிங்ஸ் வேரியேஷன் இன் எஸ் ஹோம்ஒர்க் நிறைய தராங்களா ஓகே ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் பட் படித்து மார்க் வாங்கின மட்டும் அதை யோசிச்சோம் அப்படின்னா we cannot go ahead ஸோ random ஓகேவா அன்பிரடிக்டபிள் வேரியேஷன்ஸ் இன் ரீடிங்ஸ் தான் we call it as random error சரி ஓகே அப்போது இது எதனாலலாம் வரலாம் random error எதனாலலாம் வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஸோ what are the reasons for random error எஸ் ரேண்டமா எப்படி வரும் ரேண்டமா வரும்னு சொல்லியாச்சு அப்படிங்கும்போது எப்படி மேம் சொல்ல முடியும் அப்படிதானே ஸோ ரேண்டம் எரர் வந்துட்டு இதுவும் வந்துட்டு லைக் பர்சனலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய தப்புனாலையும் இந்த எரர்ஸ் வரலாம் ஓகேவா ஸோ 11th தமிழ் நான் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தால் நீங்கள் குறுக்க வந்து என்னப்பா சினிமா டைலாக்லாம் சொல்ல வச்சுருவீங்களாட்ட இருக்கு ஓகே ஸோ டியூ டு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் ஓகேவா ஸோ டியூ டு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் லைக் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் எஸ் ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஓகேவா வோல்டேஜ் சப்ளை இதனால இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலலாம் கூட நமக்கு ரேண்டம்க்கு வந்துட்டு ரீசன் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது எந்த காரணத்தினால கூட நமக்கு இந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம நான் சொன்ன மாதிரி பர்சனல் எரர்ஸும் இதில் வரும் ஸோ ஹியூமிடிட்டியும் இன்க்ளூட் பண்ணலாம் ஸோ நம்ம பண்ணக்கூடிய பர்சனல் எரர்ஸும் வரும் ஸோ பர்சனல் எரர்ஸ் சிஸ்டமேட்டிக்காகவும் வரலாம் அண்ட் அதே மாதிரி வந்து ரேண்டமாகவும் நம்ம பர்சனல் எரர்ஸ் பண்ணலாம் ஸோ பர்சனலி அப்படிங்கும்போது சொல்ல காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் சிஸ்டமேட்டிக் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ரேண்டமாக வரும் ஓகேவா அண்ட் இட் இஸ் அன்பிரடிக்டபிள் எந்த ரூட்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அது நம்ம கூட ஒரு ரீசனா இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ரேண்டம் எரர் கேன் ஆல்சோ பி டர்ம்ட் அஸ் அ சான்ஸ் எரர் ஓகேவா நவீன் ஓகேவா ஸோ ரேண்டம் எரரை வி கான் கால் இட் ஆஸ் அ சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஸ்க்ரூ காஜ் பார்த்தீங்க இல்லையா ஸோ ஸ்க்ரூ காஜ் எத்தனை பேர் வந்து உங்கள் ஸ்கூலில் லேபில் போய் அதை ஆக்சுவலாக பார்த்துருக்கீங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 டேஸ் கிட்ட ஆக போதா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி எத்தனை பேர் உங்கள் ஸ்கூல்ஸில் போய் ஃபிசிக்ஸ் லேப் போய் ஸ்க்ரூ காஜ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க
Have you guys checked it? பாத்தீங்களா? பண்ணீங்களா நவீன்? Okay. So what about others? Yes. Subha and அதே மாதிரி பிறை. So check பண்ணீங்களா? Have you guys checked it? Screw gauge எடுத்து பாத்தீங்களா? Okay, பிறை பண்ணீங்களா? சுபிவர்ஷா பார்த்ததே இல்லையா சுபிவர்ஷா? ஸோ ஸ்க்ரூ காஜ் எப்படி இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? புக்கில் பார்த்துருக்கீங்க, நேரில் இந்த 20 நாளில் ஒரு நாள் கூடவாப்பா நீங்கள் லேப் போகலை? நாட் ஈவன் ஒன் டே? எஸ் ரித்தீஷ் ஓகே. ஸோ ஒரு தடவை கூட நீங்கள் லேப் பக்கம் போய் அதில் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் அதை கண்ணில் கூட பார்க்கலையா? லேப் போனீங்களா இல்லையா? ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். ஸோ ஓகே. ஸோ நவீன் பார்த்துருக்காப்ல. வேற மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லேப்பில் போய் லேப் முதல்ல போனீங்களா அதை சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ? ஃபிசிக்ஸ் லேப் பக்கம் போனீங்களா இல்லையா? 11th and 12th முழுக்க வந்து லேப் கிளாஸ் தான் நமக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்கே. ஃபிசிக்ஸ் பயோ லேப் அதிகமாக போகவே மாட்டீங்க. மேக்ஸ் வாய்ப்பே எல்லா கிளாஸில் தான் இருக்கணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேப் பீரியட் தான் ஆக்சுவலி வந்து யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லிட்டில் பிட் ஃபன் மேபி. எஸ். ஸோ யாரெல்லாம் போயிருக்கீங்க தெரியும், அந்த 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 ஓரமாக கிராஸ் ஆவீங்க, பட் மேபி கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். அப்படி தானே? லேபே இன்னும் போகவே இல்லையா? எஸ். லேபே இன்னும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, ஸ்கூலில் இருக்கானே தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. பட் மேக் ஷுர் இஃப் லேப் இஸ் தேர், லேப் கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹேவ் ஃபன். ஓகேவா? என்னப்பா 11th it is so hard to understand. No Ritesh, that is what I'm saying. You need to be in the right hands always, right education, right knowledge. அப்போ தான் வந்து ஒரு சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக படிக்க முடியுமோ அதை கற்றுக்க போகிறீங்க. நான் இன்றைக்கி கிளாஸில் சொன்னதே அதுதான். ஸோ மாதிரி 10th live நாளைக்கு இருக்கும்பா. ஓகேவா? ஸோ டுமாரோ வில் ஹாவ் அ 10th live. ஓகேவா? எஸ். ஸோ ஃபிசிக்ஸ் குரூப்னு இல்லைப்பா, காமனான ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அது போக நம்ம ஆப் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ அனுஷ்கா, கோட்டி, ஸோ இன்றைக்கி தான் நிறைய பேர் வந்து ஐ திங்க் ஐம் சீயிங் யுவர் நேம்ஸ். அனுஷ்காவை அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? ஐஸ்வர்யாவை, ரித்தீஷ் எல்லாம் பார்க்கலாமா? ஸோ தென் ஒன்லி ஐ கேன் கேரண்டி தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் இன் எவ்ரி சிங்கிள் வே. ஓகே. மை செல்ஃப் மிருதுலா. கார்த்திக். ஓகே. ஸோ என் பேர் மிருதுலா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் ரித்தீஷ். சரியா? ஸோ டைமிங் ஆஃப் 10th தட் கேர்ள் தமிழ் டுமாரோ 6:30க்கு நாளைக்கு லைவ் இருக்கும். சரியா? ஸோ குரூப் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பிறை. ஓகே. சரி. ஸோ வென் யூ ஸ்டடி திஸ் திங், ஓகே. ஆமாம், ஐம் அ டென்டிஸ்ட். ஓகே கார்த்திக், டாக்டர் தான். நான் முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் தெரிஞ்சாகணும். ஃபிசிக்ஸ் தெரியணும்னா மேக்ஸ் தெரியணும். மேக்ஸ் தெரியணும்னா ஒழுங்காக படிக்கணும். ஸோ எவ்ரி திங் அட் ஒன் பிளேஸ் அப்படின்னா ஹியர் யூ கம் டெய்லி. ஓகே. ஸோ ரெகுலராக வாங்க, படிங்க. பாண்டிசெல்வி 11th இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்ணா இந்த ஓகே. What are the subjects that you are taking for class 10th? All the subjects, Tamil, English, Maths, Science, Social, kana எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லாமே இருக்கு. ஸோ இன் 100 we do everything. ஸோ உங்களுக்கு 11th and 12th பயோ, மேக்ஸ், சிஎஸ், காமர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா சப்ஜெக்ட்கான டீச்சர்ஸும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ யூடியூப்பில் பார்க்குறது யூ see myself. ஓகே. நான் மட்டும்தான். பேக்கில் we have a good team to support you in each and every way. ஓகே. உங்களுக்கு மார்க் வாங்குறதுக்கு ஓகே எல்லா பாசிபிள் வேஸ்லையும் அதாவது ஒரு பெரிய டீம் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை இங்கே கேட்டுக்கோங்க, சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மேம் நடத்துறது இன்னும் 4 நாள் கழிச்சு படிக்கலான்னு விட்டீங்க அப்படின்னா முடியாது. அப்போ இந்த கிளாஸை வந்து நான் கரெக்டான டைமில் அட்டென்ட் பண்ணணும்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சரியா? ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குப்பா. இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம 100 லேர்னிங் சேனலுக்குள்ளே வாங்க, வீடியோஸில் எல்லா இடத்துலையுமே பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? 10th வந்து ரித்தீஷ் நம்ம வந்து யாருனாலும் 10th 500க்கு 450 மேலே தாராளமாக வாங்கலாம். கடைசி நிமிஷத்தில் படித்து கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். 11th and 12th அது ஒர்க் அவுட் ஆகாது. சரியா ரித்தீஷ்? அது ஒன்று நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவன் பாண்டிசெல்வி எவ்ரிபடி. பிகாஸ் 11th பொறுத்தவரையிலும் ஒவ்வொன்றுமே வந்து புதுசாக இருக்குது. சரியா? ஸோ ருக்ஷனா, எஸ் ருக்ஷனா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லாக பண்ணியாச்சு. சித்ரா கிருஷ்ணன் ப்ளீஸ் செக் பண்ணுங்களேன். எக்ஸாம்பிளும் பண்ணிட்டேன், எக்ஸசைஸும் பண்ணிட்டேன், அடுத்த சாப்டரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். 100 லேர்னிங் ஆப்பில் வந்து செக் பண்ணுங்கள். எல்லாமே தனித்தனியாக இருக்குது. சி 11th வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதான் நம்ம படிக்க போகிறோம், ஸோ புக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஸோ நான் இவ்வளோ பெரிய புக்கு படிக்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஐ ஷோ யூ த 12th கைட். ஐ ஃபர்காட் டு கெட் த 11th கைட். ஸோ
புக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்க போது நான் இதெல்லாம் வச்சு படிக்கணும் அப்படின்னா ஓகே. ஸோ மேக் யூர் செல்ஃப் மைண்ட் அளவில் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நான் புரிஞ்சு படிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஈஸி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. வந்துட்டிங்களா? அந்த மைண்ட் செட் யாருக்கெல்லாம் இருக்குது? ஸோ ஐ ஸ்டார்ட் அ கிளாஸ் இன் 2 minutes, வெயிட். ஓகே. ஸோ முதல்ல மனசளவில் தயாராகுங்க. புக்கு வந்து 10th புக்கையும் 11th புக்கையும் கம்பேரிசனுக்கு கொண்டு வராதிங்க. நம்ம இன்னும் வந்து பிரெயினை வந்துட்டு பெருசாக்க போகிறோம். ஓகே, இருக்கிற பிரெயினை நல்லா தூசி தட்டி அதை எவ்வளோ ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, என்ன நித்யஸ்ரீ, விச் சாப்டர் மேம்? ஸோ நித்யஸ்ரீ, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் நித்யஸ்ரீ. ஓகேவா? கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ட்ரையான சாப்டர். ட்ரை அப்படின்னா எனக்கு படிக்கவே பிடிக்கல மேம், ஆனால் ஒரு ஈஸியான சாப்டர் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சாப்டரை இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது மட்டும்தான். ஸோ when somebody is there with you all the time and teaching அப்படின்னா கொஞ்சம் நம்ம அப்படியே ஜாலியாக படிச்சுட்டு போயிடும். நீங்கள் உட்காந்து நான் தனியாக படிக்கிறேன்னு உட்காந்துருந்தா எரர் படிக்கும்போது நானே தூங்கியிருக்கேன். உண்மையை நானே சொல்லிடுறேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பி when I sit and study this alone. So I had a good physics staff to help me out. ஸோ அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ when we studied we had a good support. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் we come here. ஸோ அப்போ இப்படி நீங்கள் படிக்கும்போது இப்போ நான் சொன்னேன் மேம் புரியல அப்படின்னா நீங்கள் டக்குன்னு புரியலன்னு போட்டுருவீங்க. அது எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியுமோ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் என் கூட சேர்ந்து நீங்கள் படிச்சிடலாம். இல்லை நான் இதை நீங்கள் ஒருக்கா நடத்துங்க, நான் ஒருக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல படிக்கிறேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நீங்கள் 100% ஃபோக்கஸ்லேயே இருக்க மாட்டீங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டே டயர்டாக வந்துடுவீங்க. அந்த டயர்ட்னஸ்லேயே மறுபடியும் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும்னு நினச்சா கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ எரர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும், ஸோ when you come here and study you will get the full support, full freedom to ask. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். ஸோ ஸ்கூலில் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லி கூட புரிஞ்ச மாதிரியே நம்ம உட்காந்துருக்கோமா இல்லையா? ஆப்பில் டெய்லி கிளாஸஸ் இருக்கும்பா, 4 நாள் இருக்கும் கிளாஸில், ஒரு 2 நாள் நம்ம டெஸ்ட் கொடுப்போம். ஓகேவா? ஆப்பில் ஜீவா 4 நாள் கிளாஸ் இருக்க போகுது. ஓகேவா? அதர் சப்ஜெக்ட்ஸ் கஷ்டமா இல்லையா? ரிதீஷ் 11th பொறுத்தவரையிலும் மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேயே ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், நம்மளால் முடியும் தான்ப்பா, முடியாமலாம் இல்லை. ஓகே, ஐஸ்வர்யா ஆப் ஸ்டூடெண்ட்டா? யாருன்னு எனக்கு தெரியலையே. ஐஸ்வர்யாங்கிற பேரே நான் ஆப் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஓகே, பட் ஐஸ்வர்யாவுக்கு ஆப் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே என்ன வேலை? ஓகே. ஸோ முதல் விஷயம் நம்மளால முடியும் தான். பட் என்னன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தபோது டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். ஸோ நான் படிக்கும்போது எங்கள் புக்கெல்லாம் நீங்கள் பார்த்தது கூட இல்லை. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு புக்கு கலர்ஃபுல்லாகாச்சும் இருக்குது இல்லையா? ஸோ நாங்கள் படித்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் புக். அப்போ நினச்சி பாருங்கள், போர் அடிக்குதுன்னு புக் எடுத்தோம்னா புக்கு பார்த்தே தூக்கம் வர காலத்தில் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, யூ சிட் அண்ட் ஸ்டடி எவ்ரி சிங்கிள் டே. ஜஸ்ட் அட்லீஸ்ட் அந்த புக்கை எடுத்து பாருங்களேன். புக்கு வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எடுத்து பாருங்கள். புரியுறது கஷ்டம், தனியாக படித்து புரியுறது கஷ்டம். ஸோ அப்போ இங்கே வந்து உங்களை நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்லணும், நான் சொல்கிறேன் 10th சொல்லியிருக்கேன், 11th என்ன சொல்லணும்னா 10th 11th வரும்போது யூ நீட் டு ரீபில்ட் யுவர் செல்ஃப். ஓகேவா? அங்கேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ 10th 11th வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ரீபில்ட் பண்ணணும். பிகாஸ் அடுத்தது வந்து ஃப்யூச்சர் இல்லையா? 12th ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்கினாதான் இவ்வளோ வருஷமாக நான் படித்ததுக்கான அர்த்தமே அடுத்த வருஷத்தோட ரிசல்ட்டில் தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அப்போது இந்த ஒரு ரீபில்டிங்க்கு நீங்கள் தயாராகிடணும். உங்களை நீங்கள் ரீபில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எப்படியெல்லாம் பண்ணலாம்? புக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த புக்கை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணேன், அதாவது have you heard about the 90 seconds rule? 90 seconds rule கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? 90 seconds மேலே ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்கிறீங்க, அது ரொம்ப வந்து எனக்கு தலைவலி கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த 90 செகண்ட்ஸ்க்கு மேலே அதை பற்றி யோசிக்கவே கூடாது. மேக்ஸிமம் அந்த 1.5 minutes மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஐடியாக்குள்ளே ஜம்ப் ஆகிடணும். ஓகேவா? ஸோ சம்திங் இஸ் டேக்கிங். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 1.5 நிமிஷம் அதை பற்றி யோசிங்க. அதுக்கப்புறம் அடுத்தது சரி அதை எப்படி நான் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் சொல்யூஷன் கிடைச்சிடும். நம்மளும் கொஞ்சம் ஓகே ஸோ இப்படி தான் கொண்டு வரணும் போல அப்படின்னு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. We'll follow that 90 seconds rule from today. பண்ணலாமா? ஸோ கார்த்திகா இருக்கட்டும், அஃப்ரீம், ரூபன். எஸ் ரூபன்,
நம்மள ரீபில்ட் பண்ண போறோம். so we are going to follow this 90 seconds rule. so 90 செகண்ட் தான் நீங்க யோசிக்கிறீங்க, ஓகே எனக்கு physics கஷ்டமா இருக்கா, சோ அது எப்படி நான் சார்ட் அவுட் பண்றது, அதுக்கான எனக்கு வழியும் வந்துட்டு என்ன கிடைச்சிரும், இப்பயே கிடைச்சிரும். அந்த 60 செகண்ட்ஸ் முடியும் போதே கிடைச்சிரும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஓகே, இப்போ நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், அது எப்படி நான் படிக்கணும், என்ன டைம்ல படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சிருங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? 60 செகண்ட், அந்த 90 செகண்ட் கேப் நான் கொடுக்குறேன்னா 60 செகண்ட்லேயே வந்துட்டு ஓகே நீங்கள் திங்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ப்ராப்ளம்குள்ளே நம்ம போயிடலாம். அடுத்த ப்ராப்ளம் என்ன, இதுக்கான சொல்யூஷன் என்ன. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது, பட் படித்தாதான் மார்க். அப்போ இந்த கஷ்டத்தை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாமா, அட்டென்ட் பண்ணலாம். மார்க் இம்ப்ரூவ் ஆகிடுச்சா, ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி, அவ்வளோதான் விஷயம். எஸ், சிம்பிளா, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்படி கிளாஸ் கதை பேசியே கிளாஸ் ஓடிட்டா நான் எப்படி கிளாஸ் அன்றைக்கி முடிக்கிறது. எஸ், ஸோ ஐ ஸ்டாப் வித் ரேண்டம் எரர். ஸோ ரேண்டம் எரருக்கான எக்ஸாம்பிளோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் புக்கில் எங்கே இருக்குங்கிறதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்கள் தான் நித்யஸ்ரீ தேடி எடுத்துகிட்டு எனக்கு பேஜ் நம்பர் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா புக்கில் இல்லாததை வந்து நீங்கள் டீச் பண்ண போகிறதே கிடையாது. புக்கில் கண்டிப்பாக இருக்குது. புக்கை கொஞ்சம் திறங்க. ஓகேவா? அதில் கண்டிப்பாக அந்த மொதல் சாப்டருக்குள்ளே ஒரு 40 பக்கத்துக்குள்ளே வந்துடும். அந்த 40 பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஆல்ரைட், ஸோ கிளியர் எவ்ரிபடி. 90 செகண்ட்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுறோம், ரீபில்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன எதுக்காக பண்ண போகிறோம், நம்ம ஒரு புது ஃபேஸை என்டர் பண்ண போகிறோம். நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலை காட்ட வேண்டிய டைம் இதுதான். ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போது இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, உள்ளே இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு 90 செகண்ட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி நம்மளை ரீபில்ட் பண்ணி அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு போயிட்டே இருக்க போகிறோம். டோன்ட் திங்க் டூ மச். ஓகே, எல்லாரும் இதை தாண்டி தான் வந்திருக்கும். 10th-லேருந்து 11th இனிஷியலாக இந்த 10 நாள் 15 நாள் இப்படி யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த தாட் இருந்தால் மட்டும்தான் அதை டேக்கிள் பண்ணி எப்படி வருதுங்கிறது நமக்கு தோணவே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ டேக்லிங்கில் நம்பர் 1 என்னது, இதே மாதிரி வந்து கிளாஸஸை அட்டென்ட் பண்ணும். ஸோ சொல்லி கொடுக்குறது புரியலையா, இங்கேயே மேம்கிட்ட கேட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கம் ஆஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகேவா? ஸோ எரர் தான்ப்பா நடத்திட்டு இருக்கேன் ரூபன். ஓகே, கிளியர்? ஸ்டார்ட்டே பண்ணலையா, பிரச்சனையே இல்லை. ஸோ நான் இதுக்கு முன்னாடி 2-3 கிளாஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் தி 3rd கிளாஸ் ஐ ஸ்டார்டட் வித் எரர். சரியா? எஸ். ஸோ அப்போ எரரில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் எரர்னு சொல்லலாம். ஸோ சான்ஸ் எரர் நம்ம என்ன சொல்லலாம், ரேண்டம் எரரை சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஓகே, ஸோ அப்போ நம்ம எரர் இந்த ஸ்க்ரூ எதுக்காக இதை கேட்டோம் அப்படின்னா இந்த லேப். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ காஜ் வச்சுருக்கீங்க இல்லையா, ஓகே, ஸோ ஸ்க்ரூ காஜை வச்சு மெஷர் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதோ ஒரு தப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, நிறைய மெஷர்மெண்ட், இப்போ நான் ஸ்க்ரூ காஜை வச்சு ஒரு 10 மெஷர்மெண்ட், ஸோ இல்லைன்னா ஒரு 5 மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்களேன், 5 மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் வரக்கூடிய எரரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் எடுப்போம். ஓகேவா? ஸோ வில் டேக் த அரித்மெட்டிக் மீன். ஓகேவா? ஸோ ஹின்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். பிகாஸ் லைக் இப்போ நான் சொல்லும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா மறுபடியும் குழப்பற மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்க சொல்கிறது. ஸோ இப்போ ஸ்க்ரூ காஜில் நான் ஒரு 5-6 மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய எரரை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் வில் ஐ டூ, ஐ டேக் த மீன் வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஸோ இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் இந்த ரேண்டம் எரர். ஸோ கரெக்டட் பை. ஓகே, ஸோ ரேண்டம் எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ காஜில் எடுக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் வில் டேக் அன் அரித்மெட்டிக் மீன். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் மீன் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், AM அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A1 + A2 + A3 இது மாதிரி நான் எடுக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் n வரலும் எடுத்து டிவைடட் பை n போடுவேன். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can reduce the random error. ஸோ random error நம்ம இது மாதிரி கம்மி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ வாட் அபவுட் த கிராஸ் எரர். ஸோ கிராஸ் எரர்னு நம்ம பார்த்துடலாமா? ஸோ கேன் வி ஹாவ் அ லுக் அட் கிராஸ் எரர். ஓகே, லாஸ்ட் எரர் என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சிஸ்டமேட்டிக் எரர் பார்த்தோம், ரேண்டம் எரர் பார்த்தோம், அந்த ரேண்டம் எரர் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது பார்க்கும்போது கிராஸ் எரர் இருக்கு. ஓகே, we have this. ஓகே, ஸோ கிராஸ் எரர் அப்படிங்கிறது மெயினாக இப்போ நம்ம பண்ணுற கேர்லெஸ்னஸ் தான். ஸோ மெயின்லி பை த கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர். நம்ம பார்க்குறவங்க ஒழுங்காக அதை பார்க்கல அப்படின்னா வரக்கூடிய எரர் தான் என்னதுப்பா, கிராஸ் எரர். ஓகேவா?
கிளியர்? சரி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கிராஸ் எரர் என்ன பண்ணலாம்? நீங்கள் மெஷினை ஸ்டார்ட், ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ காஜோ 1A கேலிபரோ எடுக்கிறீங்க. ஸோ ஸ்க்ரூ கலண்டு இருக்குது, லூஸாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, பட் அதை நான் செக் பண்ணவே இல்லை, நான் பாட்டுக்கு எடுத்து அப்படியே வந்து ஒரு ஒயர் எடுத்து மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதனோட லீஸ்ட் கவுண்ட் பார்த்தனா, ஸோ ஏதாச்சும் வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தனா, இல்லை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் பண்ணுறேன்னா, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கிராஸ் எரரில் வரலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு reading an instrument. Okay, so instrument read பண்ணும்போது ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்கும் without setting it properly. Okay, without setting it properly. Okay, so அடுத்தது சரி ரீடிங் எல்லாம் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பில் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா ஒழுங்காக அப்சர்வேஷனை எடுக்க மாட்டீங்க. ஓகே, டேக்கிங் அப்சர்வேஷன்ஸ் ரேண்டம்லி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஓகே இதுதான் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தோணுதோ அந்த வேல்யூ எடுத்து போடுறது. ஓகேவா? டேக்கிங் அப்சர்வேஷன்ஸ் இன் அ ராங் மேனர். இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான்ப்பா. ஓகே, ஸோ இன் அ ராங் மேனர். ஓகே, without bothering the other source of error and precautions. Okay, without bothering other sources of error and அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரிகாஷனும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்னொரு ரீசனாக இருக்கலாம். இன்னும் மூணாவது ரீசன் அப்படின்னா தப்பான வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ். ஸோ பார்க்குறது ஒன்று, எடுத்து எழுதும்போது வந்து பண்ணுறது. ஓகே, ராங் அப்சர்வேஷன்ஸ். பாசமலர் இப்போ தான் அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஐ டோல்ட் யூ இந்த ஸ்க்ரூ காஜ் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறதும் சொல்லியாச்சு. வேறு என்னப்பா உங்களுக்கு டவுட்டு? எஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are using the wrong values also. ஓகே, wrong values of observation. நீங்கள் calculation part பண்ணும்போதுமே அங்கேயும் அதே தப்பாக பண்ணுறீங்க. இன்கால்குலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே என்னது கிராஸ் எரரில் வருது. ஓகேவா? எப்படி நம்ம இதை கம்மி பண்ணலாம்? ஸோ ஹவு கேன் வி கரெக்ட் இட்? ஸோ இல்லை வந்து கரெக்ட் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ எப்படி நம்ம பண்ணலாம்? ஒன்லி பை ஃபுல் ஃபோக்கஸ் ஆஃப் அன் அப்சர்வர். ஓகேவா? ஸோ அந்த அப்சர்வர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா மென்டலியும் சரி, ஓகே, அண்ட் மென்டலி அலர்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்சர்வர் வந்து ஹி மஸ்ட் பி கேர்ஃபுல் அண்ட் ஆல்சோ மென்டலி அலர்ட். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கிராஸ் எரரை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சிஸ்டமேட்டிக் எரர் அதில் ஒரு 5 டைப் நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ரேண்டம் எரர்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிராஸ் எரர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ 3 டைப் ஆஃப் எரரும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலி we need to start with the error analysis. ஸோ எரர் அனலைசிஸ் நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் I'll start with the error analysis. வெரி இம்பார்ட்டன்ட்பா. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமும் நம்ம அடுத்த கிளாஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எனி டவுட் ஸோ ஃபார்? நெக்ஸ்ட் கிளாஸ் வில் ஸ்டார்ட் வித் த எரர் அனாலிசிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு பேசிக்காக எரர்னா என்னென்னு பார்த்தோம், அதோட டைப்ஸாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அஃப்ரீன் கிளியரா? எஸ். நித்யஸ்ரீ கிளியரா? எனி அதர் டவுட்பா? நெக்ஸ்ட் லைவ் வீடியோ என்னைக்கு வைக்கலாம் ரிதீஷ்? ரிதீஷ், கேன் வி டூ இட் ஆன் மண்டே? மண்டே பண்ணலாமா? ஸோ மண்டே டேட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் மண்டே. அடுத்த ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து நமக்கு திங்கக்கிழமை இருக்கும்பா, 23ஆம் தேதி. ஸோ 23rd June வில் ஹாவ் நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் கிளாஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆன் மண்டே. ஓகே, அட் 6:30 PM. ஓகே, கிளியரா? ஸோ மண்டே சைக்கிள் டெஸ்ட் இருக்கா? பரவாயில்லப்பா, முடிச்சுட்டு வாங்க, முடிச்சுட்டு தாராளமாக ஜாலியாக வாங்க. முனாவர் கான். ஆல்ரைட், ஸோ ஜஸ்ட் கீப் ஒன் திங் கிளியர். ஓகே, ஸோ சண்டேவா? சண்டே நான் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? ரெஸ்ட் எடுத்தால் தானே ஒரு வாரம் ஓட முடியும். ஏன்பா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரீங்க, அப்போ நானும் ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா மிஷின் ஒரு நாளைக்கு நின்றுமே, வேலை செய்யாது. அப்புறம் மிஷினை என்னைக்கு வந்துட்டு நம்ம சரி பார்க்குறது?
ஸோ அதுக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் அதுவும் ஒழுங்காக வேலை செய்யும் இல்லையா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டூ இட் ஆன் மண்டே கிளாஸு 6:30 மணிக்கு இருக்க போது. எரர் அனலைசஸ் பார்த்துட்டு அதோட ஐ டீச் யூ ஒன் ப்ராப்ளம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் தட். ஸோ ஸ்லிப் டெஸ்ட் இருக்குன்னா முடிச்சுட்டு வாங்க. ஃபார்முலா ஷீட் எல்லாமே நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் இருக்குப்பா. ஸோ ஆப் கிளாஸில் மண்டே இஸ் ஓகேவா? ஸோ பிபிஷா ஓகே, பிபிஷா சொன்ன மாதிரி மண்டே வில் see again on 6:30. yes, I take all the subject and நம்மளோட சேனலில் எல்லாமே இருக்குப்பா. ஸோ நீங்கள் ரொம்ப அவசரப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஓகே, மண்டே ஸ்லிப் டெஸ்ட்டு சூப்பராக எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் கம் தேர் அண்ட் செக் இட் ஆஃப். 100 லேர்னிங் ஆப்பில் நிறைய பேர் உங்களை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் நெவர் ஹாவ் அ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த கிளாஸஸோட மெயின் ஃபீச்சர்ஸ் உங்களை மார்க் வாங்க வைக்கிறது தான். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தோம் அப்படின்னா முனாவர் கான் இன்னைக்கு எக்ஸாமில் எஸ்கேப் ஆகலாம். பட் இதே மாதிரி தொடர்ந்து வாழ்க்கையில் எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி நான் எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு ஹாப்பியாக இருக்கலாம். இல்லை இன்றைக்கே நீங்கள் ஷார்ட்கட் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கலாம். எப்போ கடைசி நிமிஷத்தில் ஒரு தடவை படிச்சிட்டோமான்னு செக் பண்ணுறக்கு அதை வச்சு செக் பண்ணலாம். ஒரு செக்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதை முழுக்க 100% டிபெண்ட் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டராக தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கணுமே தவிர அதவே முழுமூச்சாக நம்பிட்டு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யூ ஹாவ் த பொட்டென்ஷியல் டு ஸ்டடி. தயவு செஞ்சு அதை இப்போலேருந்து கல்டிவேட் பண்ணுங்கள். when we studied we never had people like you to put important questions. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து இப்படி வரல. ஸோ we didn't come to this stage. so we can go reach places அப்படின்னா it is only through your brain. அப்போ அந்த பிரெயினுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்கப்பா. இது இன்னும் நீங்கள் போய் இன்னும் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட சொல்லணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இஸ் கோயிங் டு பி அ கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் மட்டும்தான். கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாக எப்போ வரும் அப்படின்னா நான் தெளிவாக இந்த புக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போனேன்னா மட்டும்தான். உங்களோடு இருக்க அடுத்த பர்சன் அப்படி தான் வருவாங்க. நீங்கள் யாரையுமே தப்பு கணக்கு போடாதீங்க. உங்கள் கூடயே இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டியான்னு உனக்கு அனுப்பிச்சிடுவாங்களே தவிர அவங்க எல்லாமே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ 4 பக்கம் போகிற இடத்துல ஸோ when you go somewhere to work அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தவனுக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுவுமே தெளிவாக தெரியாது. பட் ஓவராலாக நல்லா படிச்சுட்டு வரவன் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவான். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது உங்கள் பேரண்ட்ஸு கேளுங்க. இன்னும் அவங்களுக்கு லைக் உங்களுக்கு வந்து புரிகிற விஷயத்தில் அவங்க சொல்லுவாங்க. கிளியரா? ஸோ தேர் இஸ் நோ வே யூ கேன் எஸ்கேப் வித் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து நீங்கள் 11th சரி 12th சரி ஓகே ஃபுல்லாக படிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நான் அதுதான் சொன்னேன். யூ நீட் டு ரீபில்ட் யுவர் செல்ஃப். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கான்ஃபிடென்ஸை கடைசி நிமிஷத்தில் பூஸ்ட் பண்ண மட்டும்தான். 100% அதை டிபெண்ட் பண்ணாதீங்க. பார்க்குறீங்களா அதோடு விட்டுட்டு அடுத்த வேலையாக நான் படிக்கிறதுக்கு என்ன வழி, ஸோ நான் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி, நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான வழியை மட்டும் தேடுங்க. என்றைக்குமே யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ 10ஓட 11 போயிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டே இன் த டாப் 10. டாப் 10க்குள்ளே வரவங்க யாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படித்து வரமாட்டாங்க. அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்தாலும் கடைசி வாரம் சக்சீட் ஆவாங்களா அப்படின்னா டெஃபினெட்லி 0 தான். அது வேணால் நான் அடித்து சொல்லலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே படித்து யாருமே உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைப்பா. டு ஒன் எக்ஸ்டென்ட் ஓகே, ஒரு டப்பா காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா தென் தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. பட் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வரக்கூடாது. யூ நீட் டு ஸ்டடி இன் அ டாப் காலேஜஸ், பிளேஸ்ட் இன் அ டாப் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகுறீங்க அண்ட் யூ வில் சேஞ்ச் யுவர் ஹோல் ஃபேமிலி. அப்படிங்கும்போது அதுக்கான வேலையை இன்றைக்கி செய்யுங்க. மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே அடுத்தடுத்த இதில் வந்துகிட்டே இருக்குமா? ஓகே, சேம் பிளேஸ், இதே பிளேஸில் தான். ஸோ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுக்கு 480 அபோவ் எடுத்து என்னப்பா பண்ணுறது? அவுட் ஆஃப் 600. நித்யஸ்ரீ நீங்கள் 10th இல்லை 11th மேலே தெரியுதா? திஸ் இஸ் 11th கிளாஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் முனாவர் கான். ஸோ ஸ்டடி வெல். ஜஸ்ட் கீப் ஒன் திங் இன் மைண்ட், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடிங். லேர்ன் பண்ணுங்கள். புரிஞ்சு படிக்கிறீங்களான்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு டெஸ்ட்டை அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருங்களேன். விளையாடுங்க, ஜாலியாக இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே when you take the book and sit, just think, no, am I understanding it? இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சுதா, படிக்கிறேனா, மனப்பாடம் பண்ணுறேனா, ஓகேவா, ஆர் லைக் ஐம் லேர்னிங் சம்திங் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு பண்ணுறேனான்னு பாருங்கள். ஓகே, 10th 459. அப்போ 11th அதே மார்க் வாங்கலாமா ரிதீஷ்? 11th அதை விட வந்துட்டு ஒரு 150 மார்க் சேர்த்திலாம் வாங்கணும் இல்லையா ரிதீஷ்?
எஸ் முனாவர், ஸ்டாப் ஸ்பேமிங் முனாவர். ஓகே, ஸோ நித்யஸ்ரீ 11th தான் அப்படின்னா 450 மார்க்லாம் பத்தவே பத்தாது. டார்கெட்டே 590 தான். ஓகேவா? 600 out of 600 தென் வெல் அண்ட் குட். 600 out of 600 செட் பண்ணும்போது என்ன எழுத விளையாடுறமா எல்லாரும் சொல்கிறீங்க, ஆனால் வந்துட்டு அப்படிலாம் இல்லை. ஸோ 600 out of 600 அப்படிங்கும்போது ஒரு 590ங்கிற ஸ்கோர் ரீச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணணும். ஒரு கட் ஆஃப் 200க்கு 200 வாங்கி ஒரு டாப் மோஸ்ட் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹவு ப்ரௌட் யுவர் பேரண்ட்ஸ் வில் பி. அதை யோசிங்க. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் 200 மார்க் வாங்கியிருக்கு, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போய் போனால் எப்படி மார்க் வாங்க முடியும்? அங்கே உங்களை விட ஸ்மார்ட்டாக இன்னும் ஒரு 50-100 பேர் இருப்பாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அங்கே உள்ளே போகிறதுக்கே நமக்கு இங்கே வந்துட்டு 200 மார்க் வாங்கணும் அப்படின்னா இங்கே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கணும். கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் தான் சாய்ஸில் விடணுமே தவிர அவங்க கொடுக்குறத நீங்கள் எப்படி சாய்ஸில் விட்டுட்டு வரலாம்? ஸோ கொஸ்டின் பேப்பரே சாய்ஸில் விட முடியுமா? ஸோ கீப் ஆல் தட் திங் இன் மைண்ட். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. இல்லை நீங்கள் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு கோ இன்டு மெடிசன் அப்படின்னா டாப் மோஸ்ட் எம்எம்சி ஸ்டாண்ட்லாம் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி சூப்பர் ஸ்மார்ட். கேட்டால் பதில் சொல்கிற அளவு இருக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் 0.1% கூட கிட்ட வராது. இப்பயே தெளிவாக சொல்லிடுறேன். டாப் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா just forget about the important questions. படிக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையுமே அதை ஸ்டாப் பண்ணிடவே பண்ணாதீங்க. யார் சொன்னாலும் அதை கேட்காதீங்க. ஓகேவா? எஸ். ஓகே முனாவர், சூப்பர். ஸோ மேபி உங்கள் பேப்பரை வேணா யூ கேன் சென்ட் அஸ். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகே, கேன் வி செக் இட்? உங்கள் தமிழ் பேப்பர் பார்க்கலாமா? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? ஸோ ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் ஓகே யூ கேன் சென்ட் அஸ் யூர் ஸ்கேன்டு காப்பி டு த ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ மேலே தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் வாஸ் குட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்? எரர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். திங்கட்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்துடுங்க கரெக்டாக. சண்டே என்ஜாய் பண்ணிட்டு மண்டே மிஸ் பண்ணிடாதீங்க. கம் பேக், வில் கெட் சூப்பர் டூப்பர் மார்க்ஸ் இன் யர் ஃபர்ஸ்ட் மிட்டம். அண்ட் அது போக ஆப் கிளாஸு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களை சுற்றி நிறைய பேர் டியூஷன் போயிட்டு தான் இருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு டாப் ஸ்கோரராக இருக்கணும் அப்படின்னா தென் கம் ஜாயின் அஸ் ஸ்டடி வித் கைட் புக்ஸ். ஸோ நம்ம கைட் புக்ஸோடு தான் நமக்கு இந்த பிளானே இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை சண்டே திங்க் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். புக் எடுத்து பாருங்கள் முதல்ல அதெல்லாம் என்ன இருக்குது, எனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறத வச்சு இதெல்லாம் புரியுமா அப்படின்னு யோசிங்க. புரியாது அப்படிங்கிற பட்சத்தில் சண்டேவே ஜாயின் பண்ணிவிடுங்க. 2 நாள் டைம் எடுத்து சண்டே பேரண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஜாயின் அஸ். ப்ராப்பர் ஷெடியூலு, ப்ராப்பர் சிலபஸ் கம்ப்ளீஷன், ப்ராப்பர் ஸ்கோரிங்கை பெஸ்ட் கிளாஸில் போகலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. ஸோ see you guys the next class. Bye bye. திரும்ப திங்கக்கிழமை மீட்